ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஒரு ப்ராக்டிக்கலான டாபிக். சரிங்களா? ஸோ இதை மறக்காமல் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து எப்பயுமே வந்து இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது என்ன டாபிக் அப்படின்றது முதல்ல நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, உங்களுடைய இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மோட்ரு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஒரு 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும் நண்பா. சரிங்களா? ஸோ மோட்ரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் இதெல்லாம் மார்க் பண்ணுறது சரி. சில முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து, இப்போ மேனுஃபேக்சர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மோட்டர் வந்து சீப் ரேட்டு கொடுக்குறான் அப்படின்னா வந்து அவன் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் இந்த 2 விஷயத்துல தான் நண்பா. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே மறக்காமல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த என்னென்ன 2 திங்ஸ் என்ன அப்படின்றது நான் வந்து இப்போ சொல்கிறேன் நண்பா. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலில் புதுசாக வியூவர்ஸ் இருந்தீங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நண்பா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து, இதுதான் வந்து ஒரு மோட்டரோட நேம் பிளேட் டீடைல்ஸ். என்ன பண்ணணும், வந்து லாஸ்ட் டைமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது ப்ராப்பராக சொல்லியிருந்தோம் நண்பா. ஸோ சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க, புதுசாக வரவங்க யாராவது அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனல் அப்லோட்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? சரி வாங்க, என்ன ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து கொஞ்சம் முக்கியமான திங்ஸ். என்ன அப்படின்னா வந்து இஎஃப்எஃப் இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து எப்பயுமே நீங்கள் மறந்துடக்கூடாது நண்பா. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இஎஃப்எஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஎஃப்எஃப் கிளாஸ் அப்படின்னா இஎஃப்எஃப் 2 இருக்கு, இஎஃப்எஃப் 1 இருக்கு, ஐசி 1 இருக்கு, ஐசி 3 இருக்கு, ஐசி 5 இருக்கு நண்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டைப்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அந்த இஎஃப்எஃப் 1 அப்படின்றது வந்து ஒரு நம்மளோட என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு எஃபிஷியன்சி ரேட்டிங். அதாவது என்னன்னா, ஒரு மோட்டர் வந்து இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கொடுக்குது அப்படின்னா வந்து ஸோ அதை வந்து இஎஃப்எஃப் 1 மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ப்ராக்டிக்காக செஞ்சு பார்த்து கொடுக்குறது. இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கால்குலேஷன் வழியாக வர்றதா நண்பா. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, சீமென்ஸ் மோட்டர்லாம் இஎஃப்எஃப் 1, அதே மாதிரி சிஜி மோட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பிஎஃப்டி டியூட்டி மோட்டர். ஸோ அதனால இது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அவங்க எஃபிஷியன்சியை கொடுத்துட்டாங்க. இன்னொரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி இன்னொரு நேம் பிளேட் டீடைல்ஸ் வந்து பின்னாடி வந்து இன்னொரு மோட்டரில் கொடுத்துட்டு அதை பற்றி எஃபிஷியன்சி கிளாஸை பற்றி எழுதியிருப்பாங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து விஷயத்தில் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த இஎஃப்எஃப் கிளாஸ் தான் வந்து என்னதை மென்ஷன் பண்ணணும்னா, இன்னொரு வைண்டிங் காயில் இருக்கு இல்லையா, அதோடைய வந்து உங்களுக்கு அந்த அந்த நல்ல குவாலிட்டியான இது இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் நண்பா. ஏன்னா நமக்கு வந்து எஃபிஷியன்சி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த காயிலால் மட்டும்தான். சரிங்களா? ஸோ வேற எதுவுமே கிடையவே கிடையாதுல்ல. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் நண்பா. அதுக்கு மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது பிரகாரம் உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயிலுடைய குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து குறைச்சிருவோம். அதாவது என்னன்னா, ஒரு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற காயில்ஸ் அவன் பார்த்து போட்டான் அப்படின்னா வந்து அந்த என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் லாசஸ் வந்து எதனால ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாஸஸ் அதிகமாகிடும். ஸோ எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து இஎஃப்எஃப் 1 சேம் ரேட்டிங் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன நான் உங்களுக்கு வந்து ஒரு இதை காட்டுறேன் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது போட்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, இஎஃப்எஃப் 1 மோட்டரோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே சேம் 90 கிலோவாட் மோட்டர் இஎஃப்எஃப் 1 இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நண்பா. இஎஃப்எஃப் 1ஓட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு 2 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இந்த மோட்டர்னு வச்சுக்கிறாங்க, வேறு எந்த மோட்டர் அதுவும் இஎஃப்எஃப் 2 சேம், அதாவது 160 கிலோவாட். நம்ம அதையும் போட்டலாம். சரிங்களா? 160 கிலோவாட். சப்போ இதே சேம் மோட்ரு இஎஃப்எஃப் 2, அது என்னன்னா இஎஃப்எஃப் 2 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஒரு 1.5 லேக் தான் இருக்கு நண்பா. ஸோ இவ்வளவு இருக்கும். ஆனால் ரேட்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டிங் தான் இருக்கும் நண்பா. 160 கிலோவாட் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து வைண்டிங்கை வந்து உங்கள் குவாலிட்டியை குறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க நண்பா. ஸோ இது மாதிரி வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்கள் என்ன நினச்சிருங்க, ஓகே மேனுஃபேக்சர் என்ன பண்ணிட்டான், நான் காசை குறைச்சிட்டான், ஸோ எனக்கு பெட்டர் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதோட லைஃப் லாங் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட வைண்டிங் எவ்வளோ வருது அப்படின்னா வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வருது அப்படின்னா வந்து அந்த 15 வருஷத்துக்கும் நீங்கள் வந்து கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இஎஃப்எஃப் 1 மோட்டர் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா வந்து இஎஃப்எஃப் 2 மோட்டர் வந்து இஎஃப்எஃப் 1ஓட எவ்வளோ கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம். இதோட காசு வந்து குறையுது, இதோட காசு வருதுன்னா இப்போ இந்த 50 இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வருதுன்னா இது வந்து நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்லேயே எடுத்துலாம். அது வந்து பெரிய ஒரு எனர்ஜி கால்குலேஷன். ஸோ நான் உங்களுக்கு இந்த இதை சொன்னேன்னா வச்சுக்கோங்க, அது 15 நிமிஷம் 20 நிமிஷம் போயிடும், வேண்டாம். சரிங்களா? ஸோ எப்பயுமே இந்த எஃபிஷியன்சி கிளாஸை பார்த்துக்கணும். இந்த லோக்கல் மேனுஃபேக்சரர் மெயினாக காசு அடிக்கிறது இதில் தான். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காம பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஐபி ப்ரொடெக்ஷன். ஸோ ஐபி கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்று சில மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க மேனுஃபேக்சரர் ஐபி கிளாஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு மோட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மோட்டர் எடுத்துக்கலாம். ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கார்னரில் என்ன இருக்கும், உங்களுக்கு என்ஷீல்டு இருக்கும். சரிங்களா? இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா என்ஷீல்டு இருக்கும். ஸோ என்ஷீல்டு இப்படி இருக்கும்.
அதே மாதிரி இந்த சைடும் ஒரு என்ஷீல்டு இருக்கும். இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு உள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரோட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஃபேன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரோட்டர் இருக்கும் நண்பா. பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரோட்டர் உள்ளே இருக்கிறது வந்து ரோட்டரை ரோட்டருக்கு மட்டும் வேறு கலர் கொடுத்துக்கிறேன். சரி, ஷாஃப்ட்டுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து உள்ள இந்த இது வந்து ஷாஃப்ட்டு, இது வந்து மோட்டர் நண்பா. சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துக்கிட்டீங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ஷீல்டு இருக்குது, என்ஷீல்டோடைய இந்த திக்னஸ் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா வந்து இந்த ஐபி கிளாஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது, இந்த ஐபி கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஐபி கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து வெளிப்புறத்து வெளியே இருந்து வர்ற எக்ஸ்டர்னல் வந்து இதை வந்து ஃபால்ட் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஐபி கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க நண்பா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபி 55 இப்போ 65 கிளாஸ்லாம் வந்துச்சு. 65 கிளாஸுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து ஒரு மோட்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மீட்டர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தாலும் கூட அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேரிங் வழியாகவோ இல்லை வந்து உங்களுடைய நம்ம என்னது என்ஷீல்டு வழியாவோ தண்ணி உள்ளே போகாது அப்படின்றதான் அதோடைய அர்த்தம். இது மேபி இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து இந்த இது மென்ஷன் பண்ணிடணும்பா. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணிடுவான், திக்னஸை குறைச்சிடுவான். அப்புறம் இந்த சைடு பேரிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து க்ரீஸ் கப் போட்டிருப்பாங்க. சில மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, க்ரீஸ் கப் போடுவாங்க. ஸோ க்ரீஸ் கப் வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அவ்வளோ முக்கியம். ஏன்னா க்ரீஸை வந்து தாக்கு பிடிக்கிறது அதான் வந்து. ஏன்னா ஜெட் பேரிங்ஸ் வருது அப்படின்னா வந்து ஜெட் பேரிங்ஸில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வந்து நார்மல் பிளேன் பேரிங் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரீஸ் கப் இருந்தால் தான் வந்து நம்ம அது கொஞ்சம் நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல க்ரீஸ் கப் போட்டிருப்பாங்க. அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா வந்து இந்த க்ரீஸ் கப்பை வந்து குறைச்சிடுவான். ஸோ சீமென்ஸ் மோட்டர்லாம் ஏன் காஸ்ட்லியாக வருதுன்னா இந்த அவன் என்ன பண்ணுவான், 2 க்ரீஸ் கப் போடுவான். ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒன்று வந்து அந்த பேரிங் லாக் பண்ணுற மாதிரி போடுவான், பேக்லேருந்து ஒன்று லாக் பண்ணுற மாதிரி போடுவான். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வரதுனால தான் வந்து எப்பயுமே வந்து சீமென்ஸ் மோட்டர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நண்பா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து எப்பயுமே மறந்துடக்கூடாது நண்பா. ஸோ அவன் மெயினாக வந்து காசு அடிக்கிறது இல்லை 2 தான். சரிங்களா? சரி நண்பா. ஸோ எப்பயுமே மோட்டர் வாங்கும்போது நீங்கள் ட்ரெயினியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 2 பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட.